நான் ஒரு டைம்ல லவ் பண்ணும்போது உன் மேல பைத்தியமா இருந்தேன். அப்படியா? ஆமா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் நீயே ஒரு பைத்தியம்னு. லெவல் நீ இதுல வா இங்க பாருங்க. ஷோ சுத்தி போடணும். என்னது இது? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா பகல் கனவா? சாம்பார் ஆப் எனக்கு. சுஜி, ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்னங்க? உன்னை தொட்டு தாலி கட்ட போச்சு நான் தானே? ஆமாங்க. உன்னை அடிக்கலாம் திட்டலாம் நான் என்ன பண்ணலாம்ல? பண்ணலாம்ப்பா. முதல்ல உனக்கு தைரியம் இருக்கா? டேய், இப்போ லெஃப்ட் கட் பண்ணோம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணு. டேய், லெஃப்ட் போறதுக்கு எதுக்குடா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும்? ரைட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே லெஃப்ட்க்கு போடணும். ஏய், அந்த பக்கம் போணும், மிரர் பார்த்து பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்து கட் பண்ணு. டேய், இதுக்கு எதுக்குடா மிரர் பாத்து? இந்த தலைய திருப்பி பண்ணு. டேய், முன்னாடி பாரு மூதேவி, பின்னாடி திரும்பி பார்க்க போறனா அப்ப கண்ணாடி எதுக்கு வச்சிருக்க? கண்ணாடியா? அது மூஞ்சி பாக்குறதுக்கு அழகா இருக்குல? தலைய வச்சு முன்னாடி ஒருத்த நவுறாம போயிட்டே இருக்கான் பாரு, 6 அடி தள்ளி போடு. அதுக்கு எதுக்குடா ப்ரோ அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் போங்க ப்ரோ. நான் அப்படியே ரைட் வச்சு அப்படியே போய்க்கிறேன். அந்த அங்கிள் கொஞ்சம் ஓர போங்க அங்கிள். எப்படி ஓடிட்டு டேய் தம்பி ஓர போ. ஏய், கிராஸ் பண்ணோண்டி, முதல்ல ரைட்ல பாரு, அப்புறமா லெஃப்ட்ல பார்த்து கிராஸ் பண்ணு, ஓகேவா? ஏய், மத்தவங்கள எதுக்கு நம்ம பாத்துட்டு நம்ம அப்படியே அம்மா. ஏய், இடம் வந்துருச்சு, பிரேக் பிடி. பிரேக் எதுக்குடா பிடிச்சிட்டு? தோ இப்படியே நிறுத்தலாமே. அம்மு பசிக்குது, தோசை மட்டும் போட்டு தெரியா? அபி வேலையில இருக்க தெரியலையா? உனக்கு இப்ப பசிக்குதுன்னா நீயே போய் தோசை பண்ணி சாப்பிட்டுக்கோ. ஏன்னா தோசை பண்ணா என்ன ஆகும் தெரியும்ல? சமைக்க கூட தெரியாதா அபி? சமைக்கிறது ஒரு லைஃப் ஸ்கில், கத்துக்கணும். இண்டிபெண்டன்டா இரு அபி. இப்ப நான் இல்லன்னா என்ன பண்ணுவேன்? அப்பா வந்துட்டியா அபி? ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி இருக்க, கார்ல மட்டும் டிராப் பண்ணிடு. ஏய், இப்பதாண்டி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். நீ வெளியில போனா நீ டிரைவ் பண்ணிட்டு போ, என்னையே வந்து கேக்குற. அபி நான் எப்படி கார் ஓட்டுவே தெரியும்ல? கத்துக்கோ அம்மு, இதெல்லாம் லைஃப் ஸ்கில். இண்டிபெண்டன்டா இரு. இப்ப நான் இல்லனா என்ன பண்ணுவ? அபி உடம்ப குறைக்கலான்னு இதுக்கு நீ என்ன அடிச்ச? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பு பண்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்படிதான் அடிப்பேன். ஐயோ, யாராங்க? இப்ப எதுக்கு அடிச்ச? நான் ஏன் அடிச்சு நீ எது கேள்வி கேக்குற? அப்படிதான் அடிப்பேன். ராட்சசி கொண்டாட்டியாவ சைக்கிளே ஓட்டல. இதை தூக்கி அங்க வைக்க தெரியாதா? உருப்படி அந்த வேலை கூட பார்க்க மாட்டியா? தாய் கிழவி, என்ன தாப்பனா போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா? மகளா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நான் எங்கடா கஷ்டப்படுத்தினேன்? திடீர்னு என்னடா அவன் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை? அவ்வளவு அக்கறையா? அவர் எங்க அப்பா. டேய், முதல்ல எனக்கு புருஷன், அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்பேன். எதுக்கு தேவையில்லாம சாக்காதுறியா? போய் சொல்லாத தாய் கிழவி. நான் என்னடா போய் சொன்னேன்? நீ சொன்னது அப்படியே திருப்பி சொல்லு. முதல்ல எனக்கு புருஷன். இதத்தையும் பக்கத்து வீட்டு ரேவதி ஆண்டி என்று சொன்னாங்க. இன்னும் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி நான் சின்ன பையன் ஏமாத்த பாக்குறீங்களா? நான் கோபப்பட்டேன், சங்கடம் ஸ்கவாயிரும். வாவ், சூப்பரா இருக்குல்ல? Madam, good morning. Good morning. Madam, this is too expensive. Package. இதை நான் பேக் பண்ணிடுறேன். QR கோட் அங்க இருக்கு. Just pay 17,500. How much? 17,500 ரூபாய். போயிட்டானே சார், காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்குது? 16,500 rupees. இதை எடுத்துட்டு போய் அதே இடத்துல மாட்டுறேன், இல்ல உன்னை மாட்டிடுவேன். அதுல மாட்டிடுறேனா? மாட்டிடுறேன்.
பெரிய ஈகோ பிஜி இருந்தாரு. ஹாய்டா. ஹாய். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓ அப்படியா, வா அப்ப பார்ட்டிக்கு போலாம். விளையாடாத, என்கிட்ட காசு இல்ல. விளையாடாதடா, இன்ஸ்டால வீடியோ எல்லாம் போடுறேன், உன்கிட்ட எப்படி காசு இல்லாம இருக்கும்? நிஜமா காசு இல்ல. எங்க பர்ஸ காட்டு. என்ன சொன்னா நம்ப மாட்டேன். போய் சொல்றியா? ச்சே, உண்மையாவே காசு இல்ல போல. சரி, நம்ம கிட்ட இருக்க காசை எடுத்து வச்சு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்கலாம். பர்ஸ்ல காசு வச்சுட்டே இல்லன்னு சொல்றியா? வாட பார்ட்டிக்கு போலாம். பைத்தியம் விளையாடாத, இது அம்மா சிலிண்டர் மாத்த ஊத்த காசு. கிட்ட முதல்ல ஏறுங்க, உட்காருங்க. வண்டி ஓட்டிருக்கியா? ஏன் ஓட்ட மாட்டோமா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கார் எப்படி ஓட்டணும்னு கத்துட்டு வந்திருக்கேன். நம்ப மாட்டீங்க. அப்ப என்னென்னு இது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லவா? இங்க வாங்க. இந்த ஓரத்துல இருக்கிறது ஆக்சிலரேட்டர், நடுவுல இருக்கிறது பிரேக், இது கிளட்சா? எல்லாம் கரெக்டா தான் சொல்ற. சரி வண்டி எடுப்போம். என்ன தேடுற? இல்ல 6 கியர் இருக்குன்னு சொன்னாங்க. 1 தான் இருக்கு. மித்த 5 எங்க? எப்படி வண்டி ஓட்டுறதா? 5 எங்க வச்சாங்கன்னே தெரியலையே. 5 எங்க? எப்படி வண்டி ஓட்டுறதா? சார் ஓடிபி சொல்லுங்க சார். லேடி டிரைவருக்கு கேமரா புக் பண்ணி தந்தீங்க. என்ன சார், பொண்ணு வண்டி ஓட்டுது, எப்படி ஓட்டுமோ ஏது ஓட்டுமோ தானே நினைக்கிறீங்க சார்? இன்னும் எத்தனை காலம் தான் சார் பொண்ணுங்களை இவ்வளவு கேவலமாவே நினைச்சிட்டு இருப்பீங்க? நாங்களும் நல்லா ஓட்டுவோம் சார். எவ்வளவு பெரிய குடும்பத்தையே ஓட்டுறோம். அப்புறம் ஒரு வண்டி ஓட்ட மாட்டோமா சார் நாங்க? அப்படிலாம் இல்ல மேடம். 5 வருஷமா வண்டி ஓட்டுறேன் சார். எவ்வளவு ட்ரிப் எடுத்திருப்ப தெரியுமா இந்த வண்டியில? எனக்கு தெரியாதா? உட்காருங்க சார் பயப்படாம. அக்காவை பார்த்தா மாசம் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. அக்கா நீங்க போங்கக்கா. அப்படி சொல்ற தம்பி, நீ ஜம்முன்னு உட்காரு. அக்கா அப்படியே சூப்பரா தட்டி தூக்குறனால மட்டும் பாரு. மேடம் ஓரமா பெரிய கல்லு கிடக்கும் மேடம். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே வண்டி ரிவர்ஸ் எடுத்துருங்க. ரிவர்ஸ் எடுத்து அப்படியே போயிருங்க. ஓகேங்களா? ஆமாங்க, நான் பெரிய கல் இருக்கேன். ஆமாடா. சிங்க பெண்களே, இன்னைக்கு நாம ரிவர்ஸ் கியரை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளட்சை நல்லா மிதிச்சுக்கோங்க. கியரை ரிவர்ஸ் எல்ல போடுங்க. அவ்வளவுதான். கிஃப்ட் வாங்கி தருவல, அது எப்படின்னா பெரிய கிஃப்டா வாங்கிடாது. அப்படி பெரிய கிஃப்டா வாங்கினா நல்லா இருக்காது. இப்ப எனக்கு 23வது பர்த்டேன்னு வச்சுக்கேன், நீ 23 கிஃப்ட் வாங்கணும். சின்ன குட்டி 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 குட்டியா பெருசு வாங்கணும். அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், அத்தனை அந்த பர்த்டே கிஃப்ட் வச்சுட்டு காய்ஸ் இந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஓபன் பண்ணுவேன். ஒரே கிஃப்ட்னா ஒன்லயே டக்குன்னு போயிடும். அப்படியே அந்த 23 கிஃப்ட் 23வது பிறந்தநாளுக்கு 23 அண்ணா நீ வாங்கினேன்னு வச்சுக்கேன், நான் ஒண்ணு கிழிஞ்சிரும். 23 அண்ணா வாங்கினா என்கிட்ட விக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அந்த காரு தான் இருக்கு, அதை வேணா கொண்டு வித்துக்கோப்பா. 23 கிஃப்ட் 23 அண்ணா வச்சு காய்ஸ் 23 கிஃப்ட் காய்ஸ். யூடியூபர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாரும் ₹1,00,000 பணம் வச்சிருக்காங்க. என்கிட்ட 10 பைசா இல்லப்பா. கிஃப்ட் வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே இப்ப சின்ன கிஃப்ட்ல ₹1 சாக்லேட், ரெண்டாவது கிஃப்ட்ல ஏதாச்சும் ஷூ பேக் அந்த எப்படி ₹1 சாக்லேட், ரெண்டாவது கிஃப்ட் எப்படி எடுத்துமே ஷூ, ₹2 சாக்லேட், ₹3 சாக்லேட் அப்படி எல்லாம் திங்க மாட்டீங்களா? சொல்லிட போற பாரு. தூங்கு பஸ் லைட்டா பண்றீ. மணி 11:56 இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா 12 மணி. ஓ